செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் இன்று வறுமை ஒழிப்பு தினமாக தமிழகம் முழுவதும் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை தி நகரில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார். இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாநகர கழக அலுவலகம் முன்பு 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூரில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். கம்பம், கூடலூர், உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் தேனி மாவட்ட தேமுதிக செயலாளர் அருண்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழுப்புரத்தில் மாவட்ட தேமுதிக செயலாளர் L. வெங்கடேசன் தலைமையில் கேப்டன் பிறந்தநாள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்ட தேமுதிக சார்பில் 59 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதேபோல் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் SR பார்த்திபன் தலைமையில் கேப்டன் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 4 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் MLAவுமான தினகரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா கேப்டன் பிறந்தநாளை கொண்டாடினார். திண்டுக்கல் மாவட்ட தேமுதிக செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராஜபாளையத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட பலர் பங்கேற்றனர். விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக சார்பில் விஜயராகவபுரத்தில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதேபோல் சாலி கிராமத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை போரூர் நகர தேமுதிக சார்பில் போரூரில் இருந்து குன்றத்தூர் வரை இன்று நாள் முழுவதும் இலவசமாக பயணிகளை ஏற்றிச் செல்ல டாடா மேஜிக் வேன் இயக்கப்பட்டது. இதேபோல் ராமாபுரம், மதுரவாயல் பகுதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மண்ணச்சநல்லூர் வண்ணான் தோப்பு பகுதியில் கழக கொடியேற்றி வைத்த திருச்சி வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் நடராஜன் அங்கு வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே 100 அடி நீளமுள்ள பிரம்மாண்ட கேக் வெட்டி கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்தது. எழும்பூர், வடபழனி, புரசைவாக்கம், தியாகராய நகர், கோயம்பேடு மற்றும் அண்ணா சாலை முக்கிய சந்திப்பு பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. சில இடங்களில் சாலைகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. மழைநீர் சென்னையில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையின் காரணமாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. 2வது கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதில் காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே போட்டாபோட்டி ஏற்பட்டு இன்று தகராறில் முடிந்தது. சட்டப்பேரவையில் இன்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் பிரின்ஸ் கன்னியாகுமரியில் மார்சல் நேசமணிக்கு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மார்சல் நேசமணிக்கு மணி மண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதாரணி அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் நன்றி தெரிவித்தார். உடனே அருகில் இருந்த மற்ற காங்கிரஸ் MLAக்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் கொறடாவும் இருக்கும்போது MLA எப்படி பேட்டி கொடுக்கலாம் என்று விஜயதாரணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு
பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் தலைவர் இருக்காங்க, கொறடா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இல்ல கொறடா. இவங்களுக்கு எந்த பதவியும் இல்ல. செயலாளர் இருந்தாலும் மனசாச்சா சோனியா காந்தி தெரியும். காங்கிரஸ் கட்சியில எங்க தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர் இருக்காரு, கொறடா இருக்காரு. ஆனா அங்க சும்மா வந்து நின்றுட்டு டெய்லி ஒரு கதை அடிக்க நாங்க காங்கிரஸ் கட்சி தயார் இல்ல. எங்க ஆட்கள் வரும், எங்க ஆட்களை ஓவர்டே பண்ண கூடாது. செய்தியாளர்கள் முன்னிலையிலும் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்க்க வந்த பார்வையாளர்கள் முன்னிலையிலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. பின்னர் பேசிய காங்கிரஸ் கொறடா ஜான் ஜேக்கப், சுய விளம்பரத்திற்காகவே விஜயதாரணி இதுபோல அத்துமீறி பேட்டி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதில் காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சியில் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு, முன்னாள் எம்எல்ஏ அன்பில் பெரியசாமி ஆகியோர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் நில அபகரிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து பல்லாயிரக்கணக்கான புகார்கள் வந்ததை அடுத்து இவற்றை விசாரிப்பதற்காக 25 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருச்சியில் துறையூரைச் சேர்ந்த ஒரு டாக்டரையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டி முன்னாள் திமுக அமைச்சர் KN நேரு 5 ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அபகரிக்கப்பட்ட இந்த நிலத்தில் திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் திமுக அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அன்பில் பெரியசாமி ஆகியோரை கைது செய்தனர். சமுதாய கூடத்தில் வைத்து இருவரையும் விசாரணை செய்த போலீசார் பின்னர் திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி புஷ்பராணி முன்பு ஆஜர்படுத்தினர். இருவரையும் 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே திருச்சி திமுக அலுவலகம் உள்ள இடம் தொடர்பான புகாரில் திருச்சி மாநகராட்சி துணை மேயர் அன்பழகனை போலீசார் இன்று மாலை கைது செய்தனர். குட்டி விமானத்தில் ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து சாதனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.